சங்கம யுகத்தில் துக்கமாக இருப்பதினால் இழப்பு. संगम युग में खुशी बहुत बड़ा वरदान है. சங்கம யுகத்தில் மகிழ்ச்சி மிகப்பெரிய வரதானமாகும். इस संगम युग की शूटिंग के पीरियड में जो जितना खुश रहता है, இந்த சங்கம யுகத்தின் ஷூட்டிங் சமயத்தில் யார் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்களோ वो जन्म जन्मांतर का सुख भोगेगा. அவர்கள் ஜென்ம ஜென்மத்திற்கும் சுகத்தை அனுபவிப்பார்கள். और भगवान बाप के आने पर भी जो दुखी रहता है, மற்றும் பகவான் தந்தை வந்த பிறகும் கூட யார் துக்கமாக இருக்கிறார்களோ संगम युग में दुख का अनुभव करता है, சங்கம யுகத்தில் துக்கத்தை அனுபவம் செய்கிறார்களோ वो जन्म जन्मांतर दुखी परेशानी का अनुभव करेगा. அவர்கள் ஜென்ம ஜென்மத்திற்கும் துக்கமாகி பிரச்சனைகளை அனுபவம் செய்வார்கள். 21 जन्म का तो वर्षा मिलता ही मिलता है. 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தி கிடைக்கத்தான் செய்கிறது. उसमें कोई तराप नहीं होती. அதில் எந்த குறையும் ஏற்படாது. लेकिन जब द्वापर युग आता है, दूसरे दूसरे धर्म पिताएं आते हैं, ஆனால் எப்பொழுது துவாபர யுகம் வருகிறதோ மற்ற தர்ம பிதாக்கள் வருகிறார்களோ अपनी अपनी मत देने लग पड़ते हैं, तो उनके प्रभाव में आने से मनुष्य आत्मा दुखी होने लग पड़ती है. அவர்கள் அவரவர்களுடைய வழிகளை கொடுக்கிறார்கள். அவர்களின் பிரபாவத்தில் போவதினால்தான் மனித ஆத்மாக்கள் துக்கமாகி விடுகிறார்கள். तो अभी शूटिंग हो रही है. இப்பொழுது ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. चाहे जन्म जन्मांतर का सुख का भंडार बढ़ा लो, வேண்டுமென்றால் ஜென்ம ஜென்மத்திற்கும் சுகத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். और चाहे दुख का भंडार बढ़ा लो. வேண்டுமென்றால் துக்கத்தின் களஞ்சியத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள்.